எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி, இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி கூடவே கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். இப்போ வந்து காலிஃப்ளவர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டைம் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவர் 200 கிராம் இருக்கும். இப்போ இந்த தண்ணி கொதித்ததும் இந்த காலிஃப்ளவர் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் இந்த மாதிரி கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பூண்டு ஒரு 5-6 பல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது வந்து நல்லா வதங்கி வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே முந்திரி பருப்பு ஒரு 12 பல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கிரேவி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு கூட இல்லை கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இது கூட 3 சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதக்குங்க. இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும், அப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்குறப்போ சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வதங்கி வரணும், அந்தளவுக்கு வதக்கிட்டு இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுருங்க. இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கி கிரேவி செய்கிறப்போ டேஸ்ட் வந்து ஒரு சூப்பராக இருக்கும். அதே சமயம் காயெல்லாம் வந்து குலையாமல் நல்லா ஒரே மாதிரி நல்லா ஈவனாக வெந்து வரும், குலையாது. அதுக்காக தான் வதக்கிறது. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்குறப்பவே இது கூடவே 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2ஐயும் நல்லா வதக்குங்க. 2ம் நல்லா வதங்கி கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. பாதி அளவுக்கு வெந்து வரணும், அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. பாருங்கள், கலர் 2ம் சேஞ்ச் ஆகி நல்லா வந்திருக்குது. இப்போ வந்து இந்த காயை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ மிக்சிங் போல் நம்ம தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி நைஸ் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து வச்சுருங்க ஒரு பக்கம். இப்போது அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற தக்காளி வெங்காயம் விழுதை சேர்த்துக்கோங்க. வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு இது கூடவே நம்ம மசாலாலாம் சேர்த்த போகிறோம். இப்போது இந்த மசாலாலாம் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம இது கூட நம்ம சேர்த்துடலாம். கரம் மசாலா 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. இது கூடவே சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இந்த காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இந்த காரப்பொடியெல்லாம் சேர்த்துறப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இது வந்து நல்லா வதங்கி வரணும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வதக்கி வச்சுக்கிற காய்கறிகளை இப்போ இது கூட சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இதை வந்து அந்த மசாலா கூட நல்லா சேர்ந்து வர மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவும் காயும் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இதை அப்போ தான் வந்து கிரேவி வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள்
இப்போ இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்து குழம்பு வந்து செய்ய போகிறோம். இப்போ இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது மிக்ஸி அலம்பின தண்ணியை 1 கப் அளவு இருக்கும், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கிரேவி செய்ய போகிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு தண்ணி பாருங்கள், கொஞ்சம் வெந்து வர அளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் எங்களுக்கு தண்ணியே வேணும், அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா இந்த அளவுக்கு தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இது வந்து மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து இப்போது பார்க்கலாம், நல்லா கொதித்து வந்திருக்குது. இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி 2-3 டைம் நடுவில் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும். இப்போது மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இதுதான் வந்து நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் இது மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லி தழை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போது நான் வந்து ஒரு பட்டர் வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சேர்த்திட்டுக்கிறேன். இது வந்து சேர்த்துனா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும், அதனால் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா இங்கே வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சாப்பிட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.